அழிந்துவிட்டதாக கூறப்பட்ட உயிரினங்கள் மீண்டும் வந்த அதிசயம். குயிலகாந்த். சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இது அழிந்துவிட்டதாக விஞ்ஞானிகள் நம்பினர். 1938ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் கடற்கரையில் இது உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாகும். பல மில்லியன் ஆண்டுகளாக இதன் உடலமைப்பில் பெரிய மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. லா பால்மா ஜெயண்ட் லிசார்ட். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் லா பால்மா தீவுக்கு வந்தபோது இந்த ராட்சத பல்லியின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. வேட்டையாடல், விவசாயத்திற்காக வாழ்விட அழிப்பு மற்றும் மனிதர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பூனைகள் போன்ற வேட்டையாடும் விலங்குகளால் இது அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டது. 2007ஆம் ஆண்டு லா பால்மா தீவின் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய பல்லி உயிருடன் காணப்பட்டது. இந்த நிகழ்வின் புகைப்பட ஆதாரங்கள் வெளியிடப்பட்டன. இதுவே லா பால்மா ராட்சத பல்லி மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. சில விஞ்ஞானிகள் அந்த புகைப்படத்தில் காணப்பட்டது உண்மையில் தீவில் பொதுவாக காணப்படும் கெலோட்டியா கலோட்டி இனத்தின் பெரிய பல்லியாகவும் இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்தனர். இருப்பினும் இதன் அளவு மற்றும் தோற்றம் காரணமாக இது கெலோட்டியா அவுரிட்டாயே ஆக இருக்கவே அதிக வாய்ப்புள்ளது என்றும் கருதப்படுகிறது. டாஸ்மேனியன் டெவில் உண்மையிலேயே அழிந்து விடவில்லை, ஆனால் அது ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதியிலிருந்து 3000 ஆண்டுகளாக மறைந்து போயிருந்தது. 2020ஆம் ஆண்டில் பாதுகாப்பு குழுக்கள் முதன்முறையாக டெவில்களை மீண்டும் பிரதான நிலப்பகுதியில் உள்ள காட்டுக்குள் அறிமுகப்படுத்தி திறம்பட அவற்றை மீண்டும் கொண்டு வந்தன. பிளாக் ஃப்ரூட்டட் ஃபெரட் 2 முறை அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. 1979 மற்றும் 1996 ஒரு சிறிய உயிர் பிழைத்த இனக்குழு கண்டுபிடிக்கப்பட்டது. இது இனத்தை காப்பாற்றும் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட இனப்பெருக்க திட்டத்திற்கு வழிவகுத்தது. பெர்முடா பெட்ரல். இது பெர்முடா தீவுகளுக்கு மட்டுமே உரியது. முக்கியத்துவம்: இது சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக அழிந்து விட்டது என்று கருதப்பட்டு 1951இல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய உயிரினமாகும். டாகஹே 1898 முதல் அழிந்து விட்டதாக நம்பப்பட்டது. 1948இல் முர்ச்சிசன் மலைகளில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது நியூசிலாந்திற்கு மட்டுமே உரிய பறக்க முடியாத ஒரு பெரிய நீர்க்கோழி இனமாகும். நைட் பேரட். இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறிய வகை கிளி. இது இரவில் மட்டுமே வெளியே வந்து இரை தேடும், பகலில் புல்வெளிகளுக்கு நடுவே ஒளிந்து வாழும். இது சுமார் 100 வருடங்களாக அழிந்து விட்டதாக கருதப்பட்டு 2013இல் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. தாஸ்மேனியன் டைகர். ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் தாஸ்மேனியா முழுவதும் பரவலாக பரவியிருந்த இந்த இனம் 1936இல் அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. பல தசாப்தங்களாக பார்வைகளும் வதந்திகளும் இந்த புராண கதையை உயிர்ப்புடன் வைத்திருந்தன. தற்போது விஞ்ஞானிகள் அழிவு செயல்முறையை ஆராய்ந்து வருகின்றனர். இது கேள்வியை எழுப்புகிறது: தாஸ்மேனிய புலி உண்மையில் திரும்பி வர முடியுமா? இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான விலங்குகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.